வாங்க மிஸ்டர் பாலடி. வேற லெவல்ல இருக்கு பாலடிக்கு. டிஜே வேற லெவல்ல இருக்கு. டிஜேக்கு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு டிஜே. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க பாலடி. ப்ரோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. இந்த ப்ரீவியஸ் ஹை எது ப்ரோ? 2008 மேல. 2008 க்கு மேல இதுவா? That's good. இது ஓகே. ட்ரெண்ட் லைன் போடலாம் ப்ரோ. மேல இருந்து ட்ரெண்ட் லைன் போடலாமா? ஃபுல்லாவே வா? ஃபுல்லாவே போடுங்க ப்ரோ. ஓகே போட்டோம் ப்ரோ. ஏற ப்ரீவியஸ் லோ எடு ப்ரோ. ஹை கண்டுபிடிச்சாச்சு. லோ எடு. லோ இப்ப கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா ப்ரோ? கரெக்ட்டா மார்க்கெட் நிக்கிறதா வச்சிருக்கதா? கரெக்ட்டா கீழ கொஞ்சம். இதுவா? ஓகே. மார்க்கெட் நிக்கிறதே என்ன சொல்லலாம்? ப்ரீவியஸ் இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் எந்த லோ போகும்? அந்த ஓவரால் லோ போகும். அதாவது இந்த இம்பல்ஸ்க்கு 50% தான். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல கூட அப் ஆகலாம். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போய்டும் ப்ரோ. வீக்லி போய்ட்டோம் ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணு ப்ரோ? ஆக்சுவலி சேம் லோ லெவல்ல மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? நிக்குதா? அதே இடத்துல இருக்குது. ப்ரீவியஸ் ஹை எது? மேல இருக்குல்ல ப்ரோ. இந்த இதுவா? ஆமா ப்ரோ. இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? ட்ரெண்ட் வில் பி அப் ஆகும். அப். சோ அதாவது இது ஃபுல்லாவே இம்பல்ஸா இருக்கா? இந்த இடம் ஃபுல்லாவே கீழ வந்து இதுக்கு 50% எத சொல்லலாம்? ரீடெஸ்ட் எடுக்கலாம். இது வரைக்கும் சொல்லலாமா? இது வரைக்கும் சொல்லலாமா? கரெக்ட்டா மேல இருக்குல்ல ப்ரோ அதுவே. இதுவா? இது சொல்லலாம்ங்களா? சோ இது வரைக்கும் போலாம்ங்களா? சோ ஓகே. ஓகே. வச்சாச்சு. சோ இப்போ இங்க என்ன ஆகலாம் மார்க்கெட்? என்ன வீக்லி கேண்டல் என்ன ஆக கொடுத்து இருக்கு? ஒரு ஸ்பின்னிங் தான். நியூட்ரல் கேண்டல். அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேலே போலாம் ப்ரோ. மேலேயே போலாம்ல. இத ப்ரீவியஸ் ஐயா சொன்னதுக்கு ஏன் இத ப்ரீவியஸ் ஐயா சொல்லக்கூடாது? சேம் லோ தான் வச்சிருக்கல. அப்ப ஏன் இத ப்ரீவியஸ் ஐயா சொல்லக்கூடாது? அதுவும் சொல்லலாம் ப்ரோ. கரெக்ட்டா கீழ எடுக்கறாங்க. இத சொல்லலாம். சோ இதே 50% லெவல்ல வச்சிட்டு இத ப்ரீவியஸ் ஐயா சொல்லலாம். சோ இத உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். இத உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன் போலாமா? இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாம். பிளஸ் அங்க இருந்து லாஸ்ட் ட்ரெண்ட் லைன் போடலாம். என்ன பண்ணலாம்? இங்க இருந்து போடலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டச்ல இருந்து என்ன போடலாம்? லாஸ்ட் டச்ல இருந்து என்ன பண்ண முடியும்? ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். போட்டுக்கலாம். சோ கரெக்ட்டா பாருங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் இருக்கு? ஹைய உடைக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்ன இருக்கு? சப்போர்ட் ஆயிருக்கு. ஆக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த இடத்துல இருந்து பம்ப் ஆகிறதுக்கான மேல போகும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லி போங்க. டெய்லிக்கு போயிட்டேன். டெய்லிலயே மார்க்கெட் என்ன ஆகுது? இப்போ கரெக்ட்டா அதே இடத்துல தான். டெய்லி ஹையா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? உடைச்சிருக்கு. உடைச்சிருக்கா? ஆமா. உடைச்சிச்சா? உடைச்சிருக்கா? அப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுது? மேல போகுது. டெய்லி ஹையா உடைச்சதுனால மார்க்கெட் என்ன ஆகலாம்? கோ ஃபார் த பையா. பை ஷூர். பை எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் விக்கி இதுக்கு கீழயா? டார்கெட் 1:2 ஆல்மோஸ்ட் 1:2ல தான் இருக்கா? என்ட்ரி இருக்கவா? எடுங்க ப்ரோ. ரன் பண்ணவா? பண்ணுங்க. என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 1:2 ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா? இப்போ இங்க இல்ல எடுக்க மாட்டேன் ப்ரோ. எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த இடம் பாக்கிறதுக்கு உங்களுக்கு என்னவா தெரியுது? ஒரு நல்ல கன்சர்வேட்டிவா இருக்கு. சைடுவேஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சா நான் என்ன பண்ணிடுவேன்? நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ட்ரி போவான். சோ இப்படிக்கு என்ட்ரி இருக்கா? இல்ல ப்ரோ. சோ என்ன ஆயிடுச்சு? இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சு?
திருப்பி கீழே டவுன் ஆகுது. கீழே வருது ஆனா மார்க்கெட் கீழே என்ன வருது. ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பை ஆகிறதுக்கும் வாய்ப்பு பை இருக்கு. ஆகுது சான்ஸ் ஏன்னா இருக்கு. இது என்ன லோ, உடைச்சிடுச்சுன்னா மேஜரான லோவா இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆகலாம், பை ஆகலாம் ப்ரோ. என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுச்சு, உடைச்சிடுச்சு. உடைச்சிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம், பை ஆகலாமா, என்ட்ரி இருக்கலாமா, எடுக்கலாம் ப்ரோ. ஐஷர் எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த விக்கில ஜிக்கிலையா, ஓகே கரெக்ட். கரெக்ட். டார்கெட் 1:2 2 ரன் பண்ணவா, ஐஷர் ஷூர். இன்னும் லோ என்ன பண்ணல மார்க்கெட் உடைக்கல. சோ இந்த இடத்துல என்ன காமிக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங் கட்சி மார்க்கெட் என்ன ஆக போகுது காமிக்குது, அப்பாக போதும் காமிக்குது. அப்பாக போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் அப்பாக ஆரம்பிச்சிச்சு. சி நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஹிட் ஆயிருக்கா, இல்ல ப்ரோ. இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாப் லாஸ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சானா, கேண்டில் க்ளோஸ் வச்சானா என்ன பண்ணுவோம், ஆர்டர் க்ளோஸ் பண்ணுவோம், அதர்வைஸ் ஹோல்டிங் தான். லெட் அஸ் டிராவல் பண்ணுவோம். தட்ஸ் குட். நெக்ஸ்ட் என்ன ஆகுறீங்க, மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ஜி டெஸ்டுக்காக கீழே வந்து என்ட்ரி இருக்கு. இனிமே பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாங்க, எடுக்கலாம். சோ பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ப்ரீவியஸ் லோ எடுப்போம், நம்ம ஸ்டாப் லாஸ் வச்ச லெவல் என்ன இருக்கு, ஆல்மோஸ்ட் என்ட்ரி ஹிட் ஆயிச்சா. இப்போ இது வந்து ப்ரீவியஸ் லோவா, ஆமா ப்ரோ. இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம், மேல தான் போகும், மேல போகும். க்ளோஸ் வச்சா மார்க்கெட் கீழே டிராப் ஆகுது. சி இந்த இடத்த பாருங்க, இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் ஹையா, இந்த இடம் ப்ரீவியஸ் ஹையா, இந்த இடத்துல ஹை என்ன இருக்கு, ஹை என்ன இருக்கு, பிரேக் ஆயிருக்கு. அப்போ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் என்ன ஆகலாம், ரீடெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் என்ன ஆகலாம், மேல போலாமா. சோ இந்த இம்பல்ஸ் 50% எதை சொல்லலாம், இத 50% சொல்லலாமா. இந்த இடம் வந்துட்டு கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், சோ இந்த கரெக்டா சப்போர்ட்ல என்ன வந்திருக்கு, கரெக்டா அந்த கீழ லெவல் 50% கீழ லெவல் என்ன வந்திருக்கு, ஹேங்கிங் மேன். இந்த ஹேங்கிங் மேனோட ஹையை உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும், மேல போகும். மேல போகும். இந்த இடத்துல என்ன பண்ணிச்சு, ஆல்மோஸ்ட் ஹையா ஹை என்ன பண்ணிச்சு, உடைச்சிச்சா. இப்போ மார்க்கெட் என்ன போகுது, மார்க்கெட் என்ன பை என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இந்த விக்கில இருக்கு இல்லையா, ஆமா. டார்கெட் 1:2 ரன் பண்ணவா, ரன் பண்ணுங்க. ஓகே வெல். நாம இன்னும் ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி என்ன ஆகல, கேண்டில் நீங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி டிராப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்காங்க, திருப்பி மேல போயிருக்காங்க. இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம், அந்த லைன் கீழ வைங்க ப்ரோ. இந்த லைனுக்கு கீழ டார்கெட் 1:2 2 இது வரைக்கும் வைக்கலாமா, இந்த டார்கெட் வரைக்கும் வைக்கலாமா, ரன் பண்ணவா, சேமே ப்ரோ. சேமே ஓகே. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு டார்கெட் 1:1 கிட்டா வெயிட். செகண்ட் என்ட்ரி என்ன ஆயிட்டு இருக்கு, செகண்ட் என்ட்ரி 1:1 கிட்டா 1:1 ஃபுல் டார்கெட் என்ன ஆயிடுச்சுங்க, 8 ப்ரோ. ஹிட் ஆயிடுச்சா. சோ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ரெண்டே ஃபாலோ பண்ணனும் ப்ரோ. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணனும் பிளஸ் மேஜர் லெவல்ஸ் என்ன பண்ணனும், உடைச்சாதான் சூப்பராகும். சி இந்த இடம் ஆக்சுவலி இந்த இடம் என்ன வந்துச்சு, ப்ரீவியஸ் மேஜர் லோ. சோ அது மேஜர் லோ, மந்த்லி லோவா இருக்கிறதுனால இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸா நம்ம என்ன பண்ணணும், மேல போகொண்டு நம்பணும். இது மந்த்லி லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னா பை தான்.
இந்த இடத்துல நம்ம தெளிவா இருந்தாலே போதும். நம்மளோட டிராவல் என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட்ல எங்க பை ஆகும் எங்க செல் ஆகும்னு தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்போம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். இப்போ கரண்டா ரொம்ப நாளா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லயே இருந்தது. டக்குன்னு ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல என்னால எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு? இந்த இடம் மேஜர் லோ அப்படிங்கறதுனால என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் இங்க பாருங்க மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல பையிங் கன்ஃபர்மேஷன் வச்சு பை எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் லோக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சீங்க. இந்த ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணி எனக்கு கேண்டல் க்ளோஸ் வச்சேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், என்ட்ரி விட்டு நீங்க என்ன பண்ணீங்க, கரெக்டா மார்க்கெட் சூப்பர் பா ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன இருக்கு மேல போயிருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம். என்ன ஆச்சு, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் வில் பி சூப்பர் பாலடி. Thank you.